ஆர் வி டூயிங் ஓகே ஃபினான்ஷியலி? இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒன்று தான். எனக்குமே நம்ம ஃபினான்ஷியலாக இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்ம லைஃப் எப்படி இருக்கு, அஸ் அ செப்பரேட் பர்சனாகவும் சரி இருந்தபோதும் சரி, இப்போ ஃபேமிலியாகவும் சரி, இந்த கொஷின் எனக்கு எப்பவுமே இருந்தது உண்டு. ஏன்னா என்னோட லைஃப் வந்து எப்பவுமே அப் அண்ட் டவுன் தான். எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு டவுனில் தான் இருந்தது. அப்புறம் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலையை விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது. ஸோ இந்த அப் அண்ட் டவுனாகவே தான் இருந்தது. ஸோ என்ன நானே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு 9 பாயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கம்ஃபர்டபுள் டு டாக் அபவுட் மணி. நிறைய பேர் வந்து மணியை பற்றி பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டேபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் யூ ஆர் கம்ஃபர்டபிளி டாக்கிங் அபவுட் மணி. அடுத்தவங்களுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல இல்லை விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று மணி ரிலேட்டடாக எதை பற்றியும் பேசுறதுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய சைன் தான். யூஆர் கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்து பணக்காரவங்க, வெல்த்தி, ரிச் அதெல்லாம் நான் பேசவே இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கீங்களா ஃபினான்ஷியலாக? ஓகே, நான் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கேன், ரொம்ப கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கேன் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறதுக்கு அது ஒரு சைன். அடுத்தது மேனேஜிங் யுவர் டெப்ட் வெல். ஸோ நானும் வந்துட்டு லோன் வாங்கியிருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஒரு 8 months முன்னாடி தான் ஃபஸ்ட்டு லோன் வாங்கினேன். அந்த கார் லோன் தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அப்புறம் வீட்டுக்காக ஒரு லோன் வாங்கினோம். டோட்டலாக அபவுட் 14 lakhs வாங்கினோம். அதில் வந்து எங்ககிட்ட ஒரு 7 வீடு இருக்குது. அந்த 7 வீட்டில் ஒரு வீடை வந்து லீஸுக்கு கொடுத்தது மூலமாக கார் லோனை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் பண்ணனால அதுலேயும் வட்டி குறைஞ்சது. அடுத்து மிச்சம் இருக்க ஜுவல் லோன் இருக்கு 2, அதையும் வந்து சீக்கிரமாக பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து அந்த லீஸ் முடிகிற டைமுக்குள்ளே நாங்கள் 4 years ஆகும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணது வந்து 2 yearsலேயே வந்து லோனை முடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம டெப்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு சைனாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் பொசிஷன்ங்கிறது வெல்த் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறது. நான் வந்து இந்த காட்டை பற்றின வீடியோ போட்டும் போது இது வந்து செங்கல் வச்சு செஞ்ச காட்டு. 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் குயின் சைஸ் தான் போட முடியும் மேக்ஸிமம், இன்னொரு பெட்ரூமில் கிங் சைஸ் தான் மேக்ஸிமம் போட முடியும். ஸோ அதே வந்துட்டு நாங்கள் செஞ்சுட்டோம், லைஃப் லாங் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நாங்கள் வேண டேபிளாக இருக்கட்டும், ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், கபோர்டாக இருக்கட்டும், எல்லாமே சில்வர் குட் ஒர்க் கலந்து பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா இது வந்து பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்கும். அப்போ வந்து இதை நான் ஷேர் பண்ணும் போது வர கேள்வி, நீங்கள் வேறு வீட்டுக்கு போகிறதுனா என்ன பண்ணுவீங்க, இதை உடச்சி எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல அப்படின்றாங்க. இது வந்து எனக்கு நான் என்னை பற்றி என்ன காட்டுதுன்னா, நான் வந்து ரொம்ப மெட்டீரியல் பொசிஷன், நான் வந்து ஒரு தேக்கு கட்டில் தான் வேணும், ஒரு இதுதான் வேணும், இந்த பொருள் நான் வச்சிருக்கணும், அந்த மாதிரியான தாட் எனக்கு இல்லை. எனக்கு லைஃப் லாங் எனக்கு நல்லா இருக்கணும், நல்லா உழைக்கணும், அந்த தாட் தான் இருக்குது. ஏன்னா மெட்டீரியல் பொசிஷன் பற்றி நான் அவ்வளோவா திங்க் பண்ணலை அப்படிங்கிறத எனக்கு காட்டுது. அதுவும் ஒரு நல்ல சைன் தான். அடுத்தது ஒரு சாலிடான எமர்ஜென்சி ஃபண்ட். இதோட இம்பார்ட்டன்ஸை எத்தனை வாட்டி சொன்னாலும் நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு சாலிடான எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என் லைஃப்ல இருந்து நிறைய அப்பும் பார்த்துருக்கேன், டவுனும் நிறைய பார்த்துருக்கேன். எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசத்தை ஒரு மாசம் சம்பளம் வரலன்னா அந்த ஒரு மாசத்தை சமாளிக்கிறதுக்காவது நம்மளுக்கு வந்து ஒரு பணம் இருக்கணும். அதை மட்டும் வச்சு என்ன பண்றது, ஏதாவது ஒரு செலவு பண்ணிடுவோம், கட்டில் வாங்குவோம், சேரை வாங்குவோம். அப்படி கிடையாது. கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ, ஒரு 25,000 செலவாகுதுன்னா அதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை 6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களோட சௌகரியம். அது வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வர டைம்ல அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது உங்களோட பில்ஸ். அது வந்து ஒரு இவி பில்லா இருக்கலாம், பால் பணமா இருக்கலாம். இந்த மாதிரியான முக்கியமான நீடுக்கான பில்ஸை சொல்றேன், வாண்ட்டை சொல்லலை, நம்ம ஆசைகளை சொல்லலை, நம்மளோட தேவைகளை சொல்றேன். நம்ம கண்டிப்பா சாப்பிடணும், நம்மளுக்கு வந்து கரண்ட்டுக்கு பில்லு கட்டணும், தண்ணிக்கு பணம் கட்டணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் உங்களால டைம்ல கட்ட முடியுதா? அந்த மாதிரி கட்ட முடியுது அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய பேருக்குலால வந்து இது முடியறது இல்லை. நிறைய மக்களால அவங்களோட முக்கியமான தேவைகளையே அவங்களால சந்திக்க முடியல.
அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களால உங்களோட பில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கம்ஃபர்டபுளா பே பண்ண முடியுது. மாசம் ஆரம்பிச்சோம் ஐயோ என்ன எப்படி பே பண்றது அப்படின்னு யோசிக்காம பே பண்றீங்கன்னா யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன். அடுத்தது நீங்க வந்து உங்களோட லாங் டேர்ம் கோல் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல் 2 இதுவா பிரிச்சு 2க்குமே சேவ் பண்றீங்க. எல்லாத்துக்கும் இஎம்ஐ சூஸ் பண்ணாம அதுக்கு வந்து சேவ் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து குழந்தையோட ஸ்கூல் படிப்புக்கா இருக்கலாம், காலேஜ் படிப்புக்கு வந்து லாங் டேர்ம், ஸ்கூல் படிப்புங்க அது 1 இயர் 2 இயர் 3 இயர் மேக்ஸிமம் 3 இயர், அது எல்லாமே ஷார்ட் டேர்ம். அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம்னு வச்சுக்கோங்க. காலேஜ் படிப்புக்கு சேர்க்கறது லாங் டேர்ம், ஸ்கூல் படிப்புக்கு சேர்க்கறது ஷார்ட் டேர்ம். இந்த மாதிரி நீங்க பிரிச்சு அதை சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபினான்ஷியலா நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அதுக்கான சேவிங்ஸை நீங்க இப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வருமானத்துக்குள்ள நம்ம வாழ்றது, லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இங்கிலீஷ் வீடியோலையும் பார்க்கலாம், தமிழ் வீடியோலையும் பார்க்கலாம். நீங்க அதை லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பே செக் டு பே செக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதிகமாக வரும். அதாவது என்னன்னா, எனக்கு வந்து இந்த மாதம் 20,000 சம்பளம் வருதுன்னா அந்த 20,000முமே செலவாகி அதுக்கப்புறமுமே செலவு இருக்கும். இல்லை கிரெடிட் கார்ட்லேயே இதில் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கோம்னா அது நல்ல பொசிஷன் கிடையாது. எனக்கு வந்து 20,000 வருமானம் வருது, அதில் நான் 2,000 சேவ் பண்ணிட்டு 18,000த்துக்குள்ள என் குடும்பத்தை நான் நடத்திக்கிறேன். அதுதான் லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, உங்க சம்பளத்துக்குள்ள உங்க சேவிங்ஸையும் பண்ணி உங்க இஎம்ஐயும் கட்டி உங்களுக்கு வரக்கூடிய பில், ஒரு மளிகை சாமான் காய்கறி வாங்குறது, உங்களோட தேவைகள், நீங்க வெளில போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, இது எல்லாமே உங்களோட வருமானத்துக்குள்ள கிரெடிட் கார்டு இஎம்ஐக்குள்ள மாட்டாம பண்ணிக்கிறீங்கன்னா யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன். அடுத்தது மணியை பத்தி ஸ்ட்ரெஸ் ஆகாம உங்களுக்கு தூக்கம் வருது. ஸோ மணியை பத்தி ஸ்ட்ரெஸ் ஆகாம தூக்கம் வருது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க என்னதான் கடன் இருந்தாலும் இல்ல அந்த கடனை நான் அடைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு அப்படின்னா ஓகே. நிறைய பேருக்கு சில கார்பரேட் செக்டார்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வேலை ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையை விட்டா போதும்னு தோணும். ஆனா கடன் இருக்கும், அந்த கடனுக்காக போய் தான் ஆகணும் வேலைக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களோட நிலைமை வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். நைட்டு தூக்கமும் வராது, வேலைக்கு போகவும் பிடிக்காது, ஆனா வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இல்லாம ஓகே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், அந்த ஒரு 4 வருஷம் அதுக்குள்ள நான் வந்து கடன் இருந்தாலும் நான் முடிச்சிருவேன், இல்ல கடனே இல்லைன்னா இன்னும் சூப்பர். அந்த மாதிரி இருக்கீங்கன்னா யூஆர் கம்ஃபர்டபுள். ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோன்னு சொல்லும் போது ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோ சொல்றேன். ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் இருக்குன்னா அது தைரியமா பார்க்குறீங்க. சில சமயம் ஃபீல் ஆகும், என்ன இதை சேர்க்க சொல்றாங்க, என்ன இதை சேர்க்க சொல்றாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு நம்மளே போய் அதில் கமெண்ட் பண்ணி இல்லை இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்காங்கன்னா தேர் நாட் கம்ஃபர்டபுள், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனா நீங்க வந்து அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம பர்சனல் ஃபினான்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம புக் படிக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், வீடியோ பார்க்கறது மூலமா, பிளாக் போஸ்ட் படிக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்க நாலேஜையும் நீங்க கண்டினியூஸா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.